श्री कांची पीठमध्य उद्यत तेज पुंजमयी परा देवी सर्वजगन्माता दद्यान्न सर्वमंगलम. பரமக்குடியில் வாழ்க்கையில் கியாதியே வரக்கூடாது, கியாதியே வரக்கூடாது, கியாதியே வரக்கூடாது, லயம்லிட் வரக்கூடாதுன்னு வச்சு ஜலத்தை தெளிச்சார். அப்படியா? உங்களுக்கா? எனக்கு ஜெயராமன் 2 பேருக்கும். அதுக்கே இவ்வளோ கியாதி இருக்கு. இப்போ பிரசாதம்ட்டேன் ராத்திரி வந்து வருத்தமோ அப்படின்னார். எனக்கு என்ன ஒன்றுமே இல்லைன்னா, ஏன்னா கியாதியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், வருத்தம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னார். பெரியவாதி செஞ்சாலும் அப்படின்னு இப்போ ஏதாவது விட்டான், முடிக்கவும் மாட்டான், ஆரம்பிக்கவும் கூடாது, அப்படியே இழுத்து விட்டேன். எதுக்கு சொன்னேன்னா, ஹிருஷ்டகா திருப்யதி திருப்தகா தர்மம் அதிக்கிராமத்தின்னு இருக்குது. ஒரு சம்மானனா ஒரு கௌரவம் வந்துருத்துன்னா மனசில் ஒரு புல்லரிப்பு வரும், வந்தோன்னு ஒரு மத போகிறோம், அதுக்கப்புறம் தர்மத்தை தாண்டணும்னு தோணும். செகண்ட் ரோவில் இருந்தால் நம்ம காரியம் பண்ணலாம், பேர் வராட்டாலும் பண்ணோங்கிற திருப்தி இருக்கும். அதனால தான் சம்மானனா பராமஹானியும் யோகர்தே குருதேதான்னு சொல்லியிருக்கு. கௌரவங்கிறது ஆத்ம மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு பெரிய இடைஞ்சல்னு சொல்லியிருக்கு. யார் சார் அப்பா அம்மா சொல்ல முடியுமா? இது மாதிரி எங்கே பார்க்க போகிறோம் சார், விட்டு தரல, எனக்கு அழுக வந்துடும். சிவன் சார் சொன்னார், பாப்புலாரிட்டி இஸ் சின் அப்படின்ட்டு. உபகாரம் பண்ணுறமோ அவள் தான் நமக்கு எதிரியாக போகிறா, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, கார்வேட் நகர் ஒருத்தர் வந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறார். நான் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சேன், எல்லோரும் எனக்கு விரோதமாக போயிட்டா. நான் 78 வருஷமாக இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேன்ப்பா, உனக்கு நேர்ந்த அனுபவம் எனக்கு நேரில், எல்லோரும் என்கிட்ட பிரியமாக இருக்கா அப்படின்னு சொன்னார். சரின்னு அதுக்கப்புறம் ராத்திரியில் பேசிகிட்டு இருக்கிற போது இந்த கீதையில் வந்து அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்திர கருணையை வச்சான் இருக்கு. அது இப்படி தான் இன்றைக்கி பெரியவா சொன்னதை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணித்துன்னு இப்படியே மெதுவாக சொன்னேன். அதெல்லாம் இல்லை, ஜீவனுக்த லட்சணம் வேறேங்கிறதெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்கிற போது பேசுகிற போது யாருக்கு நம்ம உபகாரம் பண்ணுறோமோ அவள் தானே ரொம்ப எதுக்குறா அப்படின்னு. அது உபகாரம் பண்ணுறவன்ட்டு ஒரு தப்பு இருக்குது, ஆனால் உபகாரம் பண்ண வேண்டான்னு சொல்கிறேன்னு நினச்சுடாத. எப்படி இருக்கணும்னாக்கா உபகாரம் பண்ணுறது, இப்போ விஸ்வாமித்திரர் வந்து தசரதருடைய சதஸுக்கு போகிறார். போனோன்னு என்ன சொன்னார்னார், அவர் ரொம்ப வரவேற்கிறார். வந்தோடனே எனக்கு வந்து ராமரை கொடுன்னு கேட்குறார். ராமரை கொடுன்னு கேட்குற போது வந்து தாடகையினுடைய வதத்துக்காகன்னு கேட்குறார். அவர் நான் அனுப்ப முடியாதுங்கிறார். அப்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா, அகம்பேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏஜயமே தபசி ஸ்திதாக. வசிஷ்டருக்கு தெரியும், இங்கே தபஸில் இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவர் யாருன்னுட்டு. ஹந்ததே பிரதிஜானாமி ஹதான்ஸ்தான் வித்தி ராட்சசான் நஹி அஸ்மதாதே அப்ராஜ்ஞாக சந்திக்தே சம்பிரவருத்தையாக. நான் பிரதிஜை பண்ணுறேன், இந்த ராட்சசர்கள்லாம் அழிஞ்சு போனதாக நீ தீர்மானம் பண்ணிக்கலாம். என் மாதிரி இருக்கிற பிராக்யன் சந்தேகமாக இருக்கிற வஸ்துவிலே இறங்க மாட்டான். புரியுறதா? நான் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு யாகம் இருந்து என்ன பண்ணேன்னா, என்னுடைய தபஸை என்னுடைய கோபத்தை உபயோகப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால நான் இப்போ கேட்குறேன். ஸ்ரேயஸ்சாஸ்மை விதாஸ்யாமி பகுரூபம் ந சம்சயா. இந்த குழந்தைக்கு சர்வ ஸ்ரேயஸையும் கொடுக்குறேன், சம்சயமே வேண்டாம் அப்படின்னார். தவ புத்திர ஹிதார்த்தாய துவாம் உபேத்தி அபியாச்சதே. உன் புத்திரனுடைய க்ஷேமத்துக்காக ஒன்று வந்து யாஜிக்கிறார், கொடுத்துருங்கிறார் வசிஷ்டர். அனுச்சார் பலாதிபலா மந்திரம் பண்ணார். ராவணனுடைய வதத்துக்கு ஏற்படக்கூடிய அஸ்திர சஸ்திரங்கள் சகலத்தையும் உபதேசம் பண்ணார். திருப்பி அஸ்திரங்களை எடுக்கிறதுக்குள்ள மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணார். மிதிலைக்கு அழிச்சுன்னு போனார். சீதையை கல்யாணம் பண்ணி வச்சார். துடி தசரதான்னு கையில் கொடுத்துட்டு போனவர் தான். அப்புறம் சீனில் வந்து ராமா ஞாபகம் இருக்கா, மறந்துருப்பியே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கலவர். பெரியவர் சொல்கிறார். அதே மாதிரி பரீட்சித்து 7 நாள் போய் காலில் இப்போ சுகாச்சாரியர் உபதேசம் பண்ணுறார். தசந்தம் தக்ஷகம் சர்ப்பம் லேலிகானம் விஷானனை. கடிக்கிற சர்ப்பத்தை என்னை விட வேறா பார்க்கல, அப்படி ஆத்மஞானத்தை உபதேசம் பண்ணிங்கன்னு நமஸ்காரம் பண்ணுறான். ஜகாம பிக்ஷு விசார்த்தம் நரதேவேன பூஜிதா. அவனால் உபசாரம் பண்ணப்பட்டு அப்படியே அடக்கத்திக்கு நோக்கி போயிட்டார், சீனுக்கு வரல. அந்த மாதிரி உபகாரம் பண்ணுறவன் என்ன பண்ணணுன்னா, திருப்பி சீனுக்கு வரக்கூடாது, அதை பற்றி சொல்லக்கூடாது. ரெண்டாவது என்னன்னு கேட்டேன்னா, உபகாரம் அடைஞ்சவாளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. இவளால் தானே நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு பார்க்குற போதெல்லாம் கொஞ்சம் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். இவனையும் எதையாவது கேட்டு வைப்போம், அது துவேஷத்தில் போய் முடியும். அதனால் செஞ்சத்தை செஞ்சேன்னு சொன்னாலே நம்ம சாஸ்திரத்தில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத். அதனால் கீர்த்தனை சொல்லிவிட்டா தர்மம் போய்டுன்னு சொல்லியிருக்கு. அது சொல்லக்கூடாது, நினைக்கவும் கூடாது அப்படின்னார். வந்து
ஸோ அதை பற்றி ஸ்மரிக்கவே கூடாதுன்னு சொன்னோன்னே நான் சொன்னேன். அதுக்கு பெரியவா சொன்னால் இது மாதிரி யாராவது தெரியுதோ உனக்கு அப்படின்னு கேட்டால், பெரியவா தான் அப்படின்னேன். அது நீ எனக்கு பண்ணுற ஸ்தோத்திரம், வேறு யாராவது தெரியுதா? நான் எனக்கு தெரிஞ்சு சதாசிவமும் எம்எஸ் சுப்ரலட்சுமி அம்மாவும் தான் விட்டேன். சரியாக சொன்னேன். அவளுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறதில்லேன்னு மாத்திரம் இல்லை, கொடுத்தோங்கிற ஞாபகமே கிடையாதுன்னார். பெரிய ஒரு வார்த்தை சார், யாரால் சொல்ல முடியாது? அந்த இது மைத்திரியும் இது இல்லை இந்த மகா வைத்தியநாத சிவன் அந்த இது என்ன மேலராக மாளிகை போட்டு, ஆமாம், போட்டு ரெக்கார்டை கேட்குறா பெரியவா. கேட்டு முடிஞ்சோன்னே, சூரியச்சந்திரன் இருக்கிற வரையில் உன் பேரும் புகழும் இருக்குமா அப்படின்னார். நான் சாட்சி பண்ணிவிட்டு இந்த பணியாரங்கள்லாம் இப்போ பாருங்க, அந்த மாதிரி குங்குமம் இப்படி வச்சு ஒரு தட்டை நகர்த்தினார். தட்டை நகர்த்தினா என்னங்கிறேன், அம்மா புளி அழறா. எம்எஸ் பாவம் என்ன பண்ணுவா, அப்படியே பார்த்து இது வெறும் குங்குமம் மாத்திரம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னால், அப்படி தள்ளி பார்த்தா 1 2 3 4 காசு மாலை, தங்க காசு மாலை. அது ஏன் கொடுத்தாருன்னு கேட்டால், ₹1,00,000 அவளுக்கு அவார்டு வந்தது. அது கொண்டு பெரியவாளுக்கு பவுனா மாற்றி கொடுக்க சொன்னா. பெரியவா கொடுத்துட்டார். அது பெரியவர் சொல்கிறார் ராத்திரி என்கிட்ட, ஏண்டா அவள் தான் கொடுத்தா, அவள்கிட்ட பணம் என்ன திருப்பி கொடுத்துட்டேன் இல்லை அப்படின்னா. நான் சும்மா இருக்காத, கொடுத்தா பெரியவா கொடுத்து வச்சா கிடைக்கும், கொடுத்து வச்சா கிடைக்குன்னு, பெரியவாள்கிட்ட கொடுத்து வச்சா தான் கிடைக்கும், வசு மாத்திரம் கிடைக்காது, அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னேன். அதே வார்த்தையை திருப்பி சொன்னார். அது நீ எனக்கு பண்ணுற ஸ்தோத்திரம் அப்படின்னார். நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா? நான் கொடுத்ததுனால சதாசிவம் இதை இன்னொருத்தர் கொடுத்துருன்னு சொல்ல முடியாதோ இல்லையோ, அதுக்காக கொடுத்தேன். அப்படியே அனுகிரகம் பண்ணியிருக்கார் சார். அவள் காரணம் என்ன தெரியுமா சார்? அவளுடைய பெரியவாளுடைய அனுகிரகங்கிறது இந்த பாலகிருஷ்ண ஜோஷி சொன்னார். அந்த மாதிரி மெக்காலே சொல்லலை, சர்ச்சில் சொல்லலை, பாலகிருஷ்ண ஜோஷி வாக்கியம். இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த இம்பார்ஷியல் கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ்னர். அது வனத்தில் வனேவா ஹர்மியேவா சமகர நிபாதோ ஹிமகரஹா. நிலவு பேலஸ்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், காட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பெரியவாளுடைய அனுகிரகம் சம்பாதிச்சுக்கிறது நம்ம பொறுப்பு. அதை இவாளுடைய தானத்தினாலையும் இவாளுடைய ஹியூமிலிட்டினாலையும் சம்பாதிச்சுட்டார். சந்தேகமே இல்லை சார் அதில். அதனால தான் சம்பாதிச்சுட்டார். என்ன பேசிடலாம். காஞ்சி பெரியவர்னு ஒருத்தர் எனக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா நான் இந்த நிலைமையில் இருக்க முடியாது. என்னுடைய பாக்கியவசத்தினால நான் பிறந்த குடும்பம் 100 வருஷத்துக்கு மேலே காஞ்சி மடத்தோட பக்தியோடு இருந்த குடும்பம். அதில் நான் சின்ன வயசில் என்ன பெரியவாள்கிட்ட அழைச்சின்னு போகிறபோது 6-7 வயசில் பெரியவர் என்னை கேட்குறாரு, முதல்ல உன்னை குழந்தையாக இருக்கிற போது அழைச்சின்னு வந்தா என்னை பார்த்து பூச்சாண்டின்னு பழுத, இப்போ பயம் இல்லாத இருக்காருன்னார். அந்த மாதிரி வளர்ந்தேன். அவர்கிட்ட வளர்த்தார். உனக்கு பிஹெச்டி பட்டம் வருதுங்கிறது அப்புறம் இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு அனுகிரகம் என்ன பண்ணுறேன்னா, நல்ல எண்ணங்களோடு கூட இருக்கிறவா பூரா உன்னை நல்லவன்னு சொல்லி கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, அனுகிரகம் பண்ணுறேன்னார். மகான்களுடைய வாக்கு வீணாக போகாது. இவ்வளவு நல்ல எண்ணத்தோடு கூடி இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்துண்டு என்னை கௌரவிச்சல் பாருங்க, இதுதான் பெரியவாள் பண்ண அனுகிரகத்தினுடைய பக்தி. அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய அனுகிரகத்தினால சாதிக் சார் சொன்னார், பேராசிரியர் பொன்னுசாமி சொன்னார் பெரியவாள்கிட்ட வந்திருக்கேன்னு. அவர் இந்த பாலகிருஷ்ண ஜோஷின்னு ஒரு பெரியவர் இருந்தார், ஹெட் மாஸ்டராக இருந்தார்ல தேசாபிகள் ஸ்கூலில். ஒரு சமயம் மகாதேவன் இன்ஸ்டிடியூட்டில் பெரியவாளை பற்றி பேசினார். எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் வரும், இருந்தாலும் அந்த இங்கிலீஷு நமக்கு முன்னால் முடியல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பெரியவாளை பற்றி, இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த இம்பார்ஷியல் கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ்னர். அரண்டு போட்டேன் கொஞ்ச நாள், என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த இங்கிலீஷும் கேட்டதும் இல்லைண்ணா, மெக்காலையெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் அந்த மாதிரி பேசினார். பெரியவாளை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா, காஞ்சிபுரம் சிவாஸ்தானத்தில் பெரியவா இருந்தால் ஜோஷி வந்திருந்தார். அவர் வயசானவர் கையை பிடிச்சிட்டு பெரியவா உள்ளே இருக்க அந்த கணத்தடிக்கு பக்கத்தில் இருக்கிறார், நான் வெளியில் நின்றுருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டார். நான் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், எஸ்ய அனுபவ பர்யந்தா தத்துவே திருஷ்டி பிரவர்த்ததே தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சந்தே சர்வபாதகின்னு இருக்குது. அதுக்கு தான் அர்த்தம், யாருடைய கண் பார்வையில் படுறாலோ ஆக்சிடென்டலாக பட்டால் போகிறோம்,
அவ்வளோ பேரும் முக்தி அடைகிறாள்னு இருக்குது ஞானியை பற்றி. ஆமாம், சூத சம்ஹிதை அதுக்கு என்ன இப்போ அப்படின்னார் பெரியவர். இல்லை, அதுக்கு அப்படியே இங்கிலீஷில் சொன்னார், இட் ரெக்வயர்ஸ் ட்ரெமெண்டஸ் மிஸ்ஃபார்ச்சூன் டு எஸ்கேப் த கேஸ் ஆஃப் ஹிஸ் இம்பார்ஷியல் கேஸ் ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் சொன்னார்னு. நீ இப்போ இந்த இங்கிலீஷ் நல்லா இருக்குங்கிறியா, சம்ஸ்கிருதம் நல்லா இருக்குங்கிறியான்னார். தன்னை பற்றி பேசிக்கூடாதுங்கிறதுக்காக பெரியவர். அந்த மாதிரி லோகத்தில் பழகிறதோடு இல்லை, தெரிஞ்சுக்கணும். நம்ம 5/12/67 கிரீக் ராயல்ட்டி, ஐரினி, குயின் ஃப்ரெடரிக்கா எல்லோரும் வந்தால் காஞ்சி காளகஸ்தி போகிறோம். மகாதேவன் நான் இல்லாத போக மாட்டேன், போனோம். நான் முன்னாடி போயிட்டேன், வந்தார். அந்த அம்மா சொல்கிறா, பால் பிரண்டன் பெரியவாளை பற்றி எங்கள்கிட்ட நிறைய சொல்லியிருக்கார். இவ்வளவு நாள் கழித்து தான் எங்களுக்கு கிடைக்கிது, பாக்கியம் கிடைச்சிது பெரியவாளை பார்க்குறதுக்குன்னு சொல்கிறார். அதை மகாதேவன் தமிழில் சொல்கிறார். பெரியவர் இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னார். பால் பிரண்டன் நிறையா சொல்லியிருக்கார், இப்போ தான் எங்களுக்கு பெரியவாளை பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்தது அப்படின்னு சொல்கிறா அப்படின்னார். நீ சொல்லு, பால் பிரண்டனால் தான் நானே லோகத்துக்கு தெரிஞ்சேன்னு சொல்லுன்னார். இதுக்கு பேர் தான் மாடஸ்டி. அந்த அந்த ஆயுஸ் பூரா பெரியவருடைய பெருமை என்னன்னு கேட்டால், தன்னுடைய பெருமை வெளியில் தெரியாது இருக்கணும்னு காப்பாற்றிட்டார். வெளியில் தெரியாது இருக்கணுங்கிறதுக்காக பிரயத்தனப்பட்டார். அவர் அறியாத வெளியில் வந்துடும், சில சமயம் அந்த மகிமையெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு ஊர் டைம் ஆனாலும் கேட்டுருங்க, ஏன்னா நான் வயசு சிபி ராமசாமி எனக்கு மானசிக குரு. அவர் சொன்னார், வைஷாந்த் சார் இருந்தார் பனாரஸில். ஹவ் ஓல்ட் ஆர் யூ சார்னா, ஐ ஆம் 84 years யங்குன்னார். ஸோ ஐ ஆம் 80 years யங்கு அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறேன். பெரியவர் எப்படின்னார், போகிறார், இதை பாரு, திடீர்னு என்ன எதுக்கான இதை பாரு, சூரியனை நோக்கி போகிறோம் இல்லையா, ஆமாம். நிழல் நம்ம அறியாத பின்னாடி வருமா, ஆமாம். இதை விட்டுவிட்டு நிழலை பிடிக்கணும்னு திரும்பி பாரு, போக போக நிழல் போயிட்டே இருக்கும், நிழலை பிடிக்க முடியாது. சூரியனை நோக்கி போயிட்டு இருந்த மார்க்கத்துலேயும் திரும்பினவங்க தான் மிஞ்சம். இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, பணம், பதவி, புகழ் மூணும் நம்ம அறியாத நம்ம பின்னாடி வரும். இதை விட்டுவிட்டு இந்த மூணையுமோ மூணில் ஏதாவது ஒன்றை பிடிக்கணும்னா திரும்பினால் நிழல் மாதிரி போயின்னு இருக்கும், பிடிக்க முடியாது. லட்சியத்தை நோக்கி போயிருந்த மார்க்கத்துலேயும் திரும்பினவங்க தான் மிஞ்சம். தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுருக்காருங்கிறதுக்கு இது உதாரணம் அப்படின்னார். இதை நான் எல்லா இடத்துலையும் மகாதேவன் இன்ஸ்டியூட்டை எல்லாத்தையும் சொல்லி விடுறது லெக்சரில். கொல்லாச்சத்திரத்தில் உட்கார்ந்த பெரியவாக இருந்தால் 10 பேர் 5-6 பேர் நின்றுருந்தா, நான் பேச மாட்டேன் எப்போதும். என்னமோ அந்த சமயம் பேச்சு வந்ததுனால பெரியவா கூட இப்படி சொல்லியிருக்காளோ இல்லையோன்னு பின்னாடி நின்றுண்டு இப்படி திரும்பி பார்த்து என்ன சொல்லியிருக்கேன்னார். இதை சொன்னேன் அப்படின்னு விட்டார். நான் சொல்லலேன்னு கையாட்டுறார். எல்லோரும் சிரிக்கிறான். நான் இல்லை, காக்கிநாடாவிலேருந்து ராமச்சந்திரபுரம் போகிறது, ஆந்திரா தேசம் எல்லாம் சொல்லி பார்த்தேன் அப்படின்னு. சின்ன வயசுலேருந்து பழகிருக்கிறதுனாலையும் ஒரு 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 நமக்கு அனுகிரகம் இருக்கிறதுனால என்ன சொன்னேன், எனக்கா இது தெரியாது, பெரியவாளை தவிர எனக்கு சொல்கிறதுக்கும் உத்தரவு இல்லை அப்படின்னேன். நான் அதுக்கு சொல்லலைப்பா, நான் என்ன சொன்னேன்னா, லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன்னா பணம், பதவி, புகழ் மூணும் வாண்டான்னு திரத்தினாலும் வருவேன்னு திரத்தின்னு வரும்னா சொன்னேன். அந்த எம்பசிஸை விட்டியன்னார். இதுதான் பெரியவர். எங்கள் டிஎம்பி மகாதேவன் எனக்கு ப்ரொஃபஸராக இருந்தார். சைலண்ட்டுன்னா எப்படின்னா, இரிட்டேட்டிங்லி சைலண்ட்டுன்னு சொல்லணும். பெரியவரே எங்கிட்ட, ஏண்டா எங்கிட்ட 4 வார்த்தை தான் பேசுகிறார், உங்கள்கிட்ட மானோசெலிபிக் வேர்ட்ஸ் தானோ, மீதி பேட்டெல்லாம் கெஸ்டர் தானோட அவர் அப்படிம்பார். அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருப்பார். இங்கிலீஷில் வார்த்தை சொல்லிவிட்டார்னா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் கிடையாது. அப்படி ஒரு இன்வேரியபிள் ரிலேஷன் அவர்கிட்ட. ஒரு நாள் என்ன பண்ணார், அவர் இன்ஸ்டியூட்டில், ஃப்ரம் நெக்ஸ்ட் டியூஸ்டே ஆன்வர்ட்ஸ் எவ்ரி வீக் யூ டெலிவர் லெக்சர் ஆன் ராமாயணா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லி நிறுத்திவிட்டார். நான் இங்கேருந்து பெரியவாள்கிட்ட போனேன். இதே ஏதோ ஒரு விபீஷண சரணாகதி, ஒரு ஹனுமத் பிரபாவம் சொல்லணுன்னா ஒரு நாளில் முடிஞ்சு போடும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையில் ராமாயணம் சொல்லணும், அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள், வருஷக்கணக்கில் ஆகும். நல்லபடியாக முடியணும், பெரிய அனுகிரகம் பண்ணணுன்னேன். பெரியவர்னா யாருங்கிறத பார்த்துங்க. இன்சைட் இன்டு த பர்சனாலிட்டி ஆஃப் ஹிஸ் ஹோலினஸ் என்னன்னு கேட்டேன்னா, இதை பாரு, கதை சொல்கிறவன், கதை பண்ணுறவன், கதை அடிக்கிறவன் 3 பேர். கதை சொல்கிறவன் டெக்ஸ்ட் மாத்திரம் சொல்லுவோம், அதுக்கு மேற்கோள் காட்டுவோம். கதை பண்ணுறவன் ஊர்க்கதையை சேர்த்துப்போம்.
கதை அடிக்கிறோம் ஊர்க்கதையை தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். நீ ஏதோ சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கே புராணம் சொல்கிறேங்கிற கதை சொல்லு அப்படின்னார். சரி ஒரு இது அப்படின்னார். என்னென்ன இதெல்லாம் முடிகிறது பாரு கடைசியில் பட்டாபிஷேகங்கள்லாம். அப்போ மகாதேவன் ஒன்று உட்காத்தி வச்சு கழுத்தில் ஒரு பூமாலையை சுற்றுவோம், சுற்றிட்டு 4 வார்த்தை சொல்லுவோம், கிர்னு தலை சுத்தம், அப்புறம் படிப்பு வராது பார்த்துக்கோன்னார். யாரால் இந்த மாதிரி உபதேசம் பண்ண முடியும்? யாரும் பெரியவர் பற்றியாலும் தான் அவர் தான் சொன்னால் தான் கேட்கலாம். சுவாமிகிட்ட திக்கு திசை தெரியலைங்க, பெரியவாளுக்கு ரொம்ப கஷ்டமாக போடுது இந்த சூத்திர பிரதர்ஷனம் பண்ணுறதுல அப்படின்னு அவர் பெரியவாளுக்கு சொல்லிட்டார். பெரியவர் மலை கத்தி விட்டுருங்க மணி மொழி அங்கே சில்லு போயிடாது, அவர் அப்படியே தான் பண்ணுறது. அவர் கொஞ்சம் என்ன பிரபஞ்ச சிருஷ்டி உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டார். சாந்தோக்கிய உபநிஷத்தில் பிருத்திவி அப்பு தேஜஸ் 3 தான். இதில் தைத்திரிய உபநிஷத்தில் ஆகாஷாத் வாயு, ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னிராபா, அத்ய பிருத்திவி அப்படின்னு 5 சொல்லியிருக்கு அப்படின்னு. திக்கு காலம் 2 சொல்லலையோடா அப்படின்னா, திக்கு காலம் 2 அப்பிரமாணம்னு வேதாந்தி நாம்னையன்னு சொல்லியிருக்காரு மதுசூன சரஸ்வதி அப்படின்னு. அப்போ திக்கு தெரியாது சுத்திர ஒன்றும் தப்பு இல்லையே. வேதபாஷ பரீட்சை ட்ரஸ்ட்னு இருந்தது. அங்கே இருந்து உத்தராத்தில் என்னை சாப்பிட கூட்டாங்க. ஊர்க்காரன் அங்கே இருந்தால் காஞ்சிபுரத்தில், அங்கே போய் சாப்பிட்டு வந்தேன். பிறகு நீங்கள் என்ன ஆகாராங்க அப்படின்னு கேட்டார். கேட்டோடனே ஏதோ அப்படியே இழுத்தேன். இது சாப்பிட்ற சாப்பாட்லேயே உனக்கு கவனம் இல்லைன்னா நீ என்னத்தை படிக்க போகிற அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வேறு ஏதோ இதே மாதிரி ஒரு பகுதியை வந்தோடனே என்ன சமையல் என்ன சாப்பாடுங்க அப்படின்னு கேட்டார். சொன்னேன், இப்படி ஒன்றுன்னா பார்த்து படிக்கிற போது இந்த மாதிரி கவனத்தோடு படிக்கிறியோ அப்படின்னு. எங்கள் பெரியவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், சம்பளம் வாங்கினுடோ, ஏன்னா மெட்ராஸில் குடும்பம் நடத்த வேண்டியிருக்கிறதுனால மீதி இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறது, இந்த திருத்துறது, இந்த தீசிஸ் திருத்துறது, இதுக்கெல்லாம் பணம் வாங்கிக்கக்கூடாதுன்னு சொன்னார். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நான் சொல்கிற போது எல்லாத்துக்கும் நோ கிளைம் போடுவேன், ஏன்னா பெரிய ஒரு உபதேசம் அப்படி. அந்த மாதிரி அவளும் கௌரவமாக என்னை நடத்தினா. இந்த சிபி ராமசாமி இருக்குது, எனக்கு மானசீக குரு. அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டீலிட்டு கொடுத்தா. டீலிட்டு கொடுத்து முடித்தோன்னு ஒரு வார்த்தை சொன்னார், அவரால் தான் பேச முடியும். மே இட் பி given unto me as mentioned in the Upanishads that in my life that I should never be unmindful of my obligation to read, to learn and to teach அப்படின்னார். அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகத்தில் இருக்கிற வரையில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனோம். நீங்கள் எல்லோரும் கௌரவிச்சத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லவா எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்லுவோன்னு பெரியவா சொன்னால், நல்லவாளாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் என்னை கௌரவிச்சத்தில் சந்தோஷம். நமஸ்காரம்.